அப்போஸ்தலனாகிய பவுலானவர் தன்னுடைய வாழ்க்கையில சிலுவை குறித்ததான வார்த்தையை தான் அவர் பேசினார். தான் எழுதின நிருபங்களில எல்லாவற்றிலும் சிலுவை குறித்தே அவர் பேசின வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் புஸ்தகம் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பனாக. அவரால் எனக்கு உலகம் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிலுவை குறித்த அந்த வார்த்தையில, அந்த வசனத்துல 3 பாகங்களாக அவர் பிரித்து பேசுகிறார். ஒன்று, இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தே அல்லாமல் வேற எதையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர்கள் தங்களுடைய ஆஸ்தி குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறோம். பவுலானவர் தன் சிலுவை குறித்ததான மேன்மை, எனக்கு அவர் மூலமாக உலகமானது சிலுவையில் அறைந்திருக்கிறது. ஆனா அடுத்து சொல்றாரு ஒரு வார்த்தை, நானும் உலகத்துல சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அவரும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் அனைத்தையும் சிலுவையிலே அறைந்து விட்டதாக வேதம் சொல்லு. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்கள், அப்போஸ்தலன் பவுலானுடைய வாழ்க்கை முழுவதுமாக சிலுவை சுமக்கிறதா, சிலுவை மேன்மை பாராட்டுகிறதா, தன்னுடைய உலக ஆசைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவாகிய நாம் நம்முடைய மாம்ச இச்சைகளையும் உலகத்தின் பெருமைகளையும் சிலுவையிலே அறைவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.